வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கிபி 1633 வருஷம் இந்த திருமலை நாயக்கருடைய தளவாய் ராமப்பையர் அப்படிங்கிறவர் தான் இந்த பழனிமலை கருவறை உரிமையை வந்து கருவறை பூஜை என்ற உரிமையை வந்து பண்டாரங்கள்டிருந்து கைமாற்றி கொடுமுடியிலிருந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ஐயரை கூட்டிக்கு வந்து ஸ்தவராஜ பண்டிதன் அவருக்கு பட்டம் கொடுத்து மாத்துறாரு. அதற்கு முன்னாடி ஏறக்குறைய அதற்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 1633 ஆண்டு வரைக்குமே, அந்த ராமப்பெயர் செப்பேடு எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பண்டாரங்கள் வந்து நம்ம பழனிமலை முருகனுடைய கருவறை உரிமை பூஜை உரிமை அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆதாரமாக வந்து இந்த செப்பேட்டினுடைய முகப்பில் இந்த 1000 வயசுகளிலிருந்து கட்டளையை வாங்கின அந்த செவ்வந்தி பண்டாரம் கையில் வில்வ மாலையோட வில்வ அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு கோட் ரூமாக வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இந்த செப்பேடு பழனியை தலைமையிடமாக கொண்ட ஆயிரவர் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு பண்டைய வணிக குழு கொடுத்த செப்பேடு. இப்போ வந்து அவங்க வந்து 1000 வைசியர் சமூகம் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து பழனியில் இருக்க பெரியநாயகம்மன் சந்நிதி முன்னாடி 1363 வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச நாள் அன்னைக்கு இந்த செப்பேட்டை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செப்பேட்டை எழுதி வெளியிடுற போது பழனியுடைய ஸ்தானிகம் சின்னப்ப நாயக்கர், புலிப்பாணி, பழனி கவுண்டன் அப்படிங்கிறவர், அவர் கூட சேர்த்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி 1000 வைசியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த செப்பேட்டை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செப்பேடு எழுதின காரணம் என்னன்னு சொன்னால் 1000 வைசியர்களுடைய அந்த குடி காசியிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய 56 தேசங்களில் வாழக்கூடிய 26 கோத்திரத்தை சேர்ந்த இந்த 1000 வைசியர்கள் வந்து கதிமோட்சம் பெற வேண்டி பழனிமலை முருகனுக்கு ஒரு கட்டளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த கட்டளை வந்து செவந்தி பண்டாரம் அப்படின்னு பழனியில் பெரியநாயம்மன் கோயில் பக்கத்தில் ராஜதானி தென் சிறகு அப்படிங்கிறது அவரோட இடமா குறிப்பிடுறாங்க. அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய செவந்தி பண்டாரத்துக்கு இந்த செப்பேட்டை எழுதி கொடுக்குறாங்க, இந்த கட்டளை எழுதி கொடுக்குறாங்க. அது வந்து தினமும் அவருக்கு வந்து முருகனுக்கு வில்வார்ச்சனை, தினசரி பூஜை, திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கல்யாணத்துக்கு, காதுகுத்து, சீமந்தம், திரட்டி இது மாதிரி காரியங்களுக்கும், அப்புறம் வந்து அவங்க வச்சிருக்கிற வணிகர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய கடை, பலசர கடை, ஜவுளி கடை, செக்கு, எண்ணெய் கடை, புண்ணாக்கு கடை, அதிலிருந்தெல்லாம் வரி வசூல் பண்ணி இவங்களுக்கு வந்து தினசரி பூஜைக்கு இந்த திருமண பண்டாரத்துக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 518 பேர் இந்த செப்பேட்டில் கையெழுத்து போட்டுருக்காங்க. மொத்தம் வந்து 250 வரிகளில் இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.